பிரபஞ்ச வரலாற்று நிகழ்வி தொகுப்புகளான புராணங்கள்ல இருந்து பல சத்தியங்களை காட்டி காலத்தை பற்றிய பரம சத்தியங்களை விளக்கி கொண்டிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து ஆழ்ந்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இப்ப வச்சிருக்கிற அகத்திலும் இகத்திலும் காலத்தை பத்தி வச்சிருக்கிற கருத்தும் அறிவும், அதாவது காலத்தோட குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே வேறையாயிடும். அப்போ ஜீவன் முக்தனா வாழ்வீங்க. அகத்திலே ஜீவன் முக்தனாகவும், இகத்திலே என்ன வேணுமோ அதை சாதிக்கிற வெற்றியாளனாகவும் வாழ்வீர்கள். இதுதான் வாழ்க்கையின் உச்சம். புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற கால விரிவு, இதை பற்றிய ரகசியங்களை புரிந்து கொண்டீர்களானால் அகத்திலும் இகத்திலும் ஜீவன் முக்தியும், அகத்திலே ஜீவன் முக்தியும் இகத்திலே வெற்றியும் அடைவீர்கள். மட்டுமல்லாது இந்த காலத்தோடு விளையாடுவதன் மூலமாக உங்களால காலத்தை எப்படி வேணா ஷிஃப்ட் பண்ண முடியும். அப்ப என்ன ஆகும்னா பரமசிவ சக்திகளை வெளிப்படுத்துவீர்கள். எந்த இடத்துல வேணா அப்பியர் ஆக முடியும். யாருக்கு வேணா ஹீல் பண்ண, உடம்ப ஹீல் பண்ணி விட முடியும். மக்களுக்கு, மக்களுக்கும் பல நன்மைகள் செய்து கொள்ள முடியும். அந்த மாதிரியான சாத்வீகமான பரமசிவ சக்திகள் வெளிப்படும்.